இந்து அதிரடிப்படையின் வணக்கங்கள். 2 மாத காலமாக தமிழகத்திலே புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமர்ந்ததும், ஆட்சி அமர்ந்த அன்றே சபாநாயகராக உள்ள நபர் என்ன சொல்கிறார்? சோத்திரம் ஆண்டவரே என்று சொல்கிறார். சபையிலே சொல்கின்ற வாக்கியங்களை சொல்கிறார். ஆனால் தமிழர்கள் திராவிட கட்சி வேண்டாம், ஒரு மாற்று நபர் ஆட்சி அமைக்கட்டும் என்பதற்காக உங்களுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் கடந்த காலங்களாக பார்க்கின்ற போது முழுக்க முழுக்க மிஷினரிகளினுடைய ஆட்சி நடக்கிறதோ என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. தமிழன் வழி வழியாக தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்குகின்ற தமிழர்கள், பூர்வகுடி விவசாயிகள், பூர்வகுடி தமிழர்கள் நெஞ்சமெல்லாம் இப்பொழுது கொதிநிலையில் உள்ளது. ஏனென்றால் நேற்றைய தினம் சட்டமன்றத்திலே நிதியமைச்சர் அவர்கள் சொல்கிறார், எனக்கு கிறிஸ்துவம் தான் அமைதியை சொல்லிக் கொடுத்தது, அகிம்சையை சொல்லிக் கொடுத்தது, அன்பை சொல்லிக் கொடுத்தது என்று. அப்பொழுது தமிழ்நாட்டை ஒரு கிறிஸ்துவர் தான் நிதியமைச்சராக இருக்கிறாரோ என்கின்ற நிலையில் தமிழர்கள் வந்து கொண்டுள்ளார். அது மட்டுமல்ல, இந்த வன்னியரசு என்கின்ற ஒருவர் சட்டசபையிலே சொல்கிறார், இப்பொழுது மத்திய அரசு கொண்டு வருகின்ற FCR சட்ட திருத்தம் என்பது வெளிநாட்டிலிருந்து நிதி வாங்கி கல்லூரி கட்டுவதற்காக வாங்குகின்ற நிதியை மத பிரச்சாரம் செய்வதற்கு பாதிரிமார்கள் செலவிடுகிறார்கள், மிஷினரிகள் செலவிடுகிறது. கலவரத்தை உருவாக்க எப்படி டெல்லியிலே ஜந்தர் மந்தில கொக்கி புறா நாய் போனி எல்லாம் போராட்டம் பண்ணிச்சு, அது மாதிரி நாடு முழுக்க பல்வேறு மக்களை தூண்டி விடுகின்ற பணியை இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் செய்கிறது. அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். உண்மையான வெளிநாட்டு நிதியை வாங்கி முறையாக நீங்கள் எதற்காக வாங்கினீர்களோ, கல்வி நிறுவனங்களோ, ஆலயங்களோ, தேவாலயங்களோ அல்லது உதவிகளோ செய்வதற்கு வாங்கினால் அதற்கு மட்டும் செலவிடுங்கள். அதற்கு ஒரு நிதியை, எந்த நிதி எதற்காக வாங்கப்பட்டது என்று மத்திய அரசு கேட்கிறது. ஆனால் அதற்கு நம்முடைய வன்னியரசு அவர்கள் கிறிஸ்துவத்தை அழிப்பதற்கான திட்டம் இது, சில தவறுகளை கிறிஸ்துவர்கள் செய்வார்கள், ஆனால் அதை மாற்றிக்கொள்வார்கள் என்று சொல்கிறார். அவரே சொல்கிறார், கிறிஸ்துவ மிஷினரிகள் தவறு செய்தால் கூட அந்த சொத்துக்கள் முடக்கப்படும், அதனால் நாம் உடனடியாக இதுக்கு நிதி வருவதை தடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு நினைக்கிறது என்று. இன்னொரு பாதிரியார் சொல்கிறார், கிறிஸ்துவ நிலங்களையும் ஆலயங்களையும் அனைத்தையும் இந்துக்கள், இந்து அமைப்புகள் அதை கையகப்படுத்தும் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டம் என்று கலவரத்தை உருவாக்க செய்கிறார். நண்பர்களே, தமிழகத்திலே இருக்கின்ற அமைச்சர் எல்லாம், நீங்கள் லண்டனிலே அமைச்சராருங்கள், ஜெருசலத்திலே அமைச்சராருங்கள், ரோமிலே அமைச்சராக இருங்கள். தமிழகத்திலே தமிழன் ஆள வேண்டும், தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்குகின்ற பச்சை தமிழன் தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று நினைத்துத்தான் உங்களுக்கு வாக்களித்தோம். ஆனால் இப்பொழுது சட்டமன்றமா அல்லது சபை கூட்டமா என்கின்ற சந்தேகம் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஏற்படும் வகையில் உங்களுடைய செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இதையெல்லாம் கருத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு வாக்களித்தவர்களே தவிர மற்ற MLA அமைச்சர்களெல்லாம் வாக்களிக்கல. உங்களை நம்பி, உங்களுடைய நம்பிக்கையை நம்பி தமிழர் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நீங்க சாதாரணமா இல்ல, தமிழம் பூரா மாரியாத்தா, காளியாத்தா, கருப்புராய, மெனியப்பன் போன்ற தெய்வங்களை வழிபடுகிறார்கள். எங்களுடைய முன்னோர்கள் தீரன் சின்னமலை, வாவு சிதம்பரனார், மருது சகோதரர்கள், தளபதி சுந்தரலிங்கனார், அழகுமுத்துக்கோள், ராமசாமி பண்ணாடி, இப்படி குயிலி, நீங்கள் சொல்லுகின்ற அத்துணை தியாகிகளும், ஆஸ்துரையை சுட்டு கொண்டாட வாஞ்சிநாதன் போன்ற எண்ணற்ற தியாகிகள், வேலுநங்கை, வீரமங்கை வேலுநாச்சியார் போன்ற தெய்வங்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டிலே இப்பொழுது தமிழ்நாடு
கிறிஸ்துவனுடைய மிஷினரிகளினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறது என்கின்ற அச்சம் ஒவ்வொரு இந்து அமைப்புக்கும் ஏற்பட்டுள்ளது. இந்த அடிப்படை இந்த நிதி அமைச்சரை நீக்க வேண்டும். அதே போல இந்த சபாநாயகர் மேலே அமர்ந்து எங்களுடைய சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார் பகவத்கீதையிலிருந்து. உடனடியாக அவர் மணி அடிக்கிறார். ஆனால் கிறிஸ்தவத்தை பற்றி ஒரு மணி நேரம் சபை நடத்தினால் கூட, சட்டமன்றத்திலே பேசினால் கூட அதை கண்டுகொள்ளாத சபாநாயகரை வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்க சபை நடத்துவது போல சட்டமன்றத்தை நடத்தாதீர்கள். தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை சிந்திக்க வேண்டும். வன்னியரசு போன்றவரெல்லாம் தமிழனுக்கு, தலித் மக்களுக்கு இன்றும் பஞ்சமி நிலம் மீட்கப்படவில்லை. பல்வேறு அரசியல் கட்சிகளினுடைய கையிலே உள்ளது. இதையெல்லாம் மீட்பதற்காக நீங்கள் போராடுங்கள். தலித் மக்களுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கவில்லை, அநீதி நடக்கிறது பல்வேறு பகுதிகளில். அதற்காக போராடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடைய கைப்பாவையாக நீங்கள் தலித்து என்பதால் தான் சட்டமன்றத்துக்கு நின்று வாக்களித்தார்கள். ஆனால் இவர்கள் போப்பாண்டவனுடைய பிரதிநிதியாகவே மாறிவிட்டதை இந்த அடிப்படை வன்மையாக கண்டிக்கிறது. மத்திய அரசு கொண்டு வருகின்ற அந்த திட்டம், அந்த சட்டம் வரவேற்கிறோம் என்பதை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஓம் முருகா போற்றி.